வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு தினம் ஒரு கணக்கு டே 18 18வது நாள். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா விகித சமம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அதிலெல்லாம் கேட்கப்படுகின்ற ஒரு 2 அல்லது 3 வினாக்களை நீங்கள் ரொம்ப எளிதாக நீங்கள் போட்டு மார்க்கை அள்ளிடலாம் மாணவ கண்மணிகளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு நம்ம கணக்கை படிப்போம். மாணவ கண்மணிகளே, முதல் கணக்கு 7:5 X/25 ஒரு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி. அதாவது இந்த முந்தைய 2 வீடியோக்களில் விகிதம் பற்றிய கணக்குகளாக நம்ம பார்த்துருக்கோம். அதில் விகித சமம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த முதல் கணக்கு விகித சமம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கணக்கு. இந்த விகித சமம்னா என்ன, விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக இந்த கணக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ ஒரு விகிதம் அப்படின்னா 3:4 அப்படின்னு மட்டும் இருக்கும், கமா ஒரு 4:5 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க இது விகிதம். இந்த இடத்துல கம்மா இருக்கும். அதற்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஈஸ்ட் அப்படிங்கிறது 7:5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டபுள் ஈஸ்ட் இருப்பாருங்க. இதையும் நம்ம படிக்கும்போது ஈஸ்ட்டுன்னு தான் படிப்போம். இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இது விகித சமம். இது என்னது, விகித சமம். ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு 4 நம்பர் இருக்கும், அதுக்கு நடுவில் டபுள் ஈஸ்ட் இருக்கும். அதுதான் விகித சமம். இந்த விகித சமம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சூத்திரம் இருக்குது. அதை நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இந்த கணக்கை உங்களுக்கு விளக்குறேன். இப்போ கவனிங்க, A/B C/D அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு நம்பர். இது 4மே ஒரு நம்பருங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் இதை விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன், இந்த நடுவில் டபுள் ஈஸ்ட் வர்றதுனால விகித சமம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ பாருங்கள், A/Bன்னு போடலாம், ஈக்குவல் டு இதை ஈக்குவல்ட்டுன்னு போடணும். இந்த இஸ்ட்டுங்கிறதுல ஈக்குவல்ட்டுன்னு போட்டு C/D அப்படின்னு இதை எழுதலாம். இது தெரியும், மாணவ கண்மணிகளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு இருந்தால் குறுக்க பெருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். குறுக்க பெருக்கணும்னா A/D equal to B/C B/C. புரியுதுங்களா? இப்போ கவனிங்க, இதுதான் இந்த விகித சமத்தில் உள்ள ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல இருந்தே ரொம்ப எளிதாக சொல்கிறேன், கவனிங்க. இது ஒரு உறுப்பு, மொத்தம் 4 உறுப்புகள் இருக்குது, ABCD. இதில் இடை உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கிறது இது இடை உறுப்பு. இதை 2ஐயும் கடை உறுப்பு, கோடி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இந்த இடை உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம 6ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம். என்ன சொல்கிறேன், கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இடை உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ இந்த கோடி, இப்போ பாருங்கள், கோடி உறுப்பு எது, A/D. A/D இங்கே வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இடை உறுப்பு அப்படின்னாக்க C/B B/C. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க AD equal to BC அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதனுடைய சூத்திரம். ஒன்றும் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டியதில்லை மாணவ கண்மணிகளே. அப்படியே இதையும் பெருக்க வேண்டியது, இதையும் பெருக்க வேண்டியது, 2 ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த விகித சமம். இந்த விகித சமம் எப்பயுமே சமான விகிதத்தில் இருக்கும். ஏற்கனவே நான் போன வீடியோவில் நடத்திருக்கேன் சமான விகிதம். சமான விகிதம் அப்படின்னாக்கா என்னென்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு நான் சமான விகிதம் சொல்கிறேன், கவனிங்க. இது 9 நீங்கள் போட்டோம்னா இதை 3ஆல் பெருக்கியிருக்கோம். இது 12ன்னு போடணும். இப்போ இதை 20ன்னு போட்டேன் அப்படின்னு வைங்க, இது 25 5ஆல் பெருக்கு. இதுதான் சமான விகிதம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கணக்குங்க குரூப் 4 லெவலில் கேட்குறாங்க. 7:5 X/25 அதை இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள். 7:5 டபுள் ஈஸ்ட், இந்த ஈஸ்ட் போட்டுட்டு X/25. நம்ம என்ன படிச்சிருக்கோம், இடை எண்களின் பெருக்கல் பலன் கோடி எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம்னு. இப்போ பாருங்கள், 5x ஈக்குவல் டு 5ஐயும் Xஐயும் பெருக்கிட்டோம். 5x ஈக்குவல் டு 7 × 25. இப்போ இதில்
எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க எக்ஸ் ஈக்குவல் டு 7 × 25/5 போட்டலாமா? இந்த 5 கொண்டு இதை அடிக்கிறோம், 5 25, அப்போ 5 35 இதுக்கு விடை. ரைட்டுங்களா? ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி செய்யும் போதே இந்த ஸ்டெப்பு பாருங்கள், இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் அடிக்கலாம். ஏன் அடிக்கலாம்னா 5 × x 7 × 25 இப்படியே ஒரு இதை அடிக்கலாம். 4×5 5×25, எக்ஸ் மதிப்பு வந்து 7×5 35. இப்படி போட்டு செய்கிறவங்களும் செஞ்சுக்கோங்க, இப்படியே அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கோங்க. ஆக இதுக்கு விடை வந்து பி விடை சரி. 35 என்கிற விடை வந்து சரி. மாணவ கண்மணிகளே நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து விகித சமம் பற்றிய கணக்கு. அடுத்த கணக்கும் அதே மாதிரி கணக்கு தான். அடுத்த கணக்கு இப்போ சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. 4, 16 மற்றும் 7 ஆகியவற்றுக்கு 4ஆம் விகித சமம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுவுமே நம்ம இதை வந்து விகித சமமாக மட்டும் எழுதுவோம். எப்படி எழுத போகிறோம்னா 4:16 7:x, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க. இதான் கேட்டிருக்காங்க. இந்த 4ஆம் விகிதம் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னாக்கா எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த நம்பர் தான். அதாவது 4:16 7:x. இதே மாதிரி இதை சுருக்குனீங்க அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், 4x ஈக்குவல் டு, இங்கே கவனிங்க, 4x ஈக்குவல் டு 16 × 7 16 × 7. இப்படியே இதை அடிக்கலாம். இந்த எக்ஸை இங்கே அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு இதை அடிக்கலாம். 4 16 4 28. இதுக்கு விட வந்து 28. இந்த ரெண்டு கணக்குலையும் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கவனிங்க. மறுபடியும் கணக்கு இந்த இடத்துல வந்தேன். இங்கே 7 5 இருந்துச்சுன்னா இந்த 5க்கு உள்ள விகிதம் வந்து இந்த விகிதம் 25. இது வந்து 5ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. இதையும் 5ஆல் பெருக்கி 35 இங்கே போடலாம். ரைட்டா? ஓகேவா? அப்படியே இங்கே வாங்க. 4:16 7:x அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி அப்படின்னாக்க இந்த 4ன்றது வந்து 4 தடவை பெருக்கிருக்கு. 4 4 16. இது வந்து 7ஐயும் 4ஆல் பெருக்கிறேன். 7 4 28. ரொம்ப ஈஸி. அதாவது கணிதத்தில் ரொம்ப ஆர்வமாக அடிக்கடி கணிதம் போட்டு பழகிறவங்களுக்கு அவங்களுக்கே ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவ கண்மணிகளே? ஆக இந்த விகித சமம் வந்து சமான விகிதத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இது ரெண்டு கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. முதல் கணக்கில் இது ஒரு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறாங்க. 4 16 மற்றும் 7க்கு 4ஆம் விகித சமம் காண்க. விகித சமம்னு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. விகித சமம்னா இந்த மாதிரி போட்டு டெலி பண்ணணும். மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு வந்து வகுப்பில் 10 கணக்குகள் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 கணக்குகளுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்ட கணக்குங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும், விகித சமம் விகிதம் பற்றிய உங்களுக்கு தெளிவு பிறந்துடும். என்ன மாதிரி கணக்கு அதில் கேட்டாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த போட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து 3ஆம் கணக்கு பார்ப்போம். 40 பைசா 1 ரூபாய் இவற்றை விகிதமாக எழுதுக. இது வந்து சும்மா சாதாரணமான விகிதங்களில் அடிப்படையான கணக்கு. இது வந்து குரூப் 4 லெவலில் கேட்குறாங்க. 40 பைசா 1 ரூபாய் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் கவனிங்க. இப்போ கவனிங்க, இதில் 40 பைசா இருக்குது, இது 1 ரூபாய் இருக்குது. விகிதங்கள் எப்பயுமே ஒரே அழகுல இருக்கணும். ஒரே அழகு அதில் எழுதப்பட வேண்டும். அழகுனா யூனிட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அலகுகள், அதாவது மீட்டர்னா மீட்டரில் இருக்கணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டரில் இருக்கணும், ரூபாய்னா ரூபாயில் இருக்கணும், பைசானா பைசாவில் இருக்கணும். அது மாதிரி இப்போ கவனிங்க, இதை எழுத போகிறேன், ஈஸியாக எழுதிடுவோம். 40 பைசா ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. விகிதம்னு சொல்லியாச்சா, ஈஸ்ட்டு போட்டுக்கணும். 1 ரூபாய்க்கு 100 பைசா வந்து 1 ரூபா, 100 பைசா 1 ரூபா, ரெண்டையுமே பைசாவுக்கு மாற்றிட்டோம். மாற்றுற பிறகு இதை வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் அடிக்க போகிறோம். இதை அடித்தாச்சு. அடித்த உடனே 4:10 இருக்குது. இதில் ஒரு விட இருப்பாருங்க, 4:10. உடனே போட்டக்கூடாது, தப்பாயிடும். அதுக்காகத்தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மொதல் ஆன்சர் வந்து நீங்கள் பாதி செஞ்ச உடனே கிடைக்கிற ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஏமாத்துறதுக்கு. ஏமாந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை அடிக்கணும். 2 2 4, 2 10, 2:5 விடை கரெக்டு. 2:5 விடை கரெக்டு. பார்த்துக்கிட்டிங்களா? இதே மாதிரி கிலோகிராமில் கொடுப்பாங்க, கிராமில் கொடுப்பாங்க, லிட்டரில் கொடுப்பாங்க, மில்லி லிட்டரில் கொடுப்பாங்க. இது மாதிரி போட்டு பழகிக்கங்க, நிறைய கணக்கு போட்டு பழகிக்கங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு இடைச்செருகலாக ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த கணக்கோட தொடர்புடையது ஒன்று சொல்கிறேன். இப்போ 500 கிராம் 4 லிட்டர்
இதை வந்து விகிதமாக எழுது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. விகிதமாக எழுத முடியுமா மாணவ கண்மணிகளே? எழுத முடியாது. ஏன் தெரியுங்களா? இங்கே கிராமில் இருக்குது. கிராம்ங்கிற அளவு வேறு, லிட்டருங்கிற அளவு வேறு. இது வந்து ஓரினப்படுத்த முடியாது. இது வந்து எழுதக்கூடாது. எழுதுனா கணித பிழை. அது கணக்குப்படி தப்பு. இப்படி கணக்கு கேட்க மாட்டாங்க. எழுத முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி மாணவ கண்மணிகளே, இப்போ 4ஆம் கணக்கு படிப்போம். 2:3 மற்றும் 4:x ஆகியவை சமான விகிதங்கள் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி. ரொம்ப நல்ல கணக்கு. முதல் கணக்கு 2ஆம் கணக்குன்னு சொல்லி கொடுத்தோம்ல, அதே மாதிரி கணக்கு. இப்போ கவனிங்க, சமான விகிதம் அப்படின்னா என்னது? இந்த நம்பரை இந்த 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 முதல்ல இருக்க விகிதத்தை எந்த நம்பரால் பெருக்கியிருக்காங்களோ அதே நம்பரால் இன்னொரு உறுப்பையும் பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கவனிங்க, 2:3 இருக்கா? 2:3 இதுக்கு வந்து சமான விகிதம் அப்படின்னாக்க, சமான விகிதம் அப்படின்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சமான விகிதம் வந்து 4:x அப்படின்னு கொடுத்துருக்காங்க வைங்க. இந்த 2 வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 3 என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். 3 2 6. இதுக்கு விடை வந்து 6. எக்ஸின் மதிப்பு என்னது? 6 விடை வந்து 7 இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து இந்த சமான விகிதம் அப்படிங்கிறது அந்த விகித சமம் இருப்பாருங்க, அது மாதிரி கணக்கு. இது 2:3 மற்றும் 4:x ஆகியவை சமான விகிதங்களில் அந்த எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடின்னு எந்தது கேட்டாலும் சரி, இங்கே எக்ஸ் கொடுத்தாலும் சரி, இங்கே எக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த முறைப்படி இந்த கணக்குக்கு விட வந்து 6. அடுத்து 5ஆம் கணக்கு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. 0.8, 0.2 இவற்றின் 3ஆம் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் 3ஆம் விகிதம் கண்டுபிடிச்சிருக்கோம். 3ஆம் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. சூத்திரம் என்னதுனாக்கா b²/a. b²/a அதுதான் 3ஆம் விகிதம். இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு, பிங்கிறது 2ஆவது உறுப்பு. இப்போ அப்படியே இதை வந்து இங்கே வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். b² அப்படிங்கிற இடத்துல 0.2 சப்ஸ்டிடியூட் பண்ணாக்க இப்படி போட்டுக்கணும். 0.2 × 0.2 ஓகேவா? ஸ்கொயர் போட்டாச்சு. பை 0.8. மாணவ கண்மணிகளே, நான் இந்த கணக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி புள்ளி தசமம் வந்ததை நிறையா மாணவர்களுக்கு பெருக்க தெரியல, வகுக்க தெரியல, ஒன்றும் தெரியாமல் நிறையா முழிக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கு எடுத்திருக்கேன். இந்த 5ஆவது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி இப்போ சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், மேலே இருக்க நம்பரை வந்து 0.2 0.2 இதை அப்படியே பெருக்கிறேன். 0.04. எப்படி சார்? இந்த 2 2 4 2 2 4 2 2 4 ரெண்டையும் பெருக்குனாக்க இந்த 4 வந்துருச்சா? இங்கே ஒரு புள்ளி என்று இருக்குது, இங்கே ஒரு புள்ளி தசமம், 2 தசமம் இருக்கிறதுனால 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும். கரெக்டாக? கீழே வந்து 0.8 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க, இதை வகுக்கணும். இந்த 0.04 0.8ஆல் வகுக்கணும். மேலே வந்து 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, கீழே 1 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ ரெண்டையும் ஓரினப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? மேலையும் 100ஆல் பெருக்கணும், கீழையும் 100ஆல் பெருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன புரியுதுங்களா? இப்போ 100 ஒரு 2 ஸ்தானம் உள்ள நம்பரை 100 கொண்டு பெருக்கணும்னா வெறுமனே வந்துடும். இது வந்து வெறும் நம்பராக வந்துடும், 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைவர் வந்து இந்த புள்ளியை விட்டு இங்கே தள்ளி வந்துடும். அப்போ மிச்சம் வந்து 10 இருக்கும். அப்போ இது வந்து 80ன்னு அர்த்தம். 80. இது கீழே இருக்கிறது 80. ஓகேங்களா? இது புரியுதா? சரி, இப்போ வந்து இதை அடிக்கலாம். அடித்தோம்னா 1 நாள் 4, 20 நாள் 80. 1 நாள் 4, 20 நாள் 80. ரைட்டுங்களா? 20 நாள் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 1 20ஆல் வகுக்கணும். 1 வந்து 20ஆல் வகுக்கணும். 20ஆல் வகுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே கவனிங்க, நான் உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லித்தரீங்களா? கவனிங்க. இப்போ இந்த இடத்துக்கு 1 அதை வந்து 20ஆல் வகுக்க போகிறோம். 20ஆல் வகுக்க போகிறோம். இப்போ 20ஆல் வகுத்தா முடியாது. அப்போ ஒரு சைவர் போட்டுட்டு இங்கே ஒரு சைவர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் வகுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு சைவர் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சைவர் போட்டுக்கலாம். போட்டாச்சுனாக்கா 5 ரூபா தான் 100, 5 ரூபா தான் 100. இந்த மாதிரி செய்யணும். புரியுதுங்களா? இப்போ 1/20னாக்க இப்போ வந்து வகுக்கும் பொழுது இங்கே ஒரு சைவர் போட்டோம்னா ஒரு புள்ளி போட்டுக்கிறணும். 10 வந்து 20 வகுக்காது. மறுபடியும் என்ன செய்யணும்? இன்னொரு சைவர் போட்டுக்கிட்டோம்னா இன்னொரு புள்ளி வச்சுக்கணும். அப்போ 5 ரூபா தான் 100. அப்போ 0.05ங்கிறது தான் விடை. இதுக்கு விடை வந்து பி விடை கரெக்டு. மாணவ கண்மணிகளே, நல்லா கவனிங்க. இந்த தசமங்களை வந்து வகுக்கிறது, தசம எண்கள்னால் இந்த மாதிரி புள்ளி வச்ச எண்கள், இது புள்ளி வச்ச எண்கள், இவைதான் தசம எண்கள். இந்த டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தசம எண்களை வகுக்கிறது பெருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் கணக்கு. இது மாதிரி கணக்கு கேட்குறாங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க. 6வது கணக்கு. 1210 ரூபாயை ஏபிசி ஆகியோர்களுக்கு A/B = 5:4 மற்றும் B/C = 9:10 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் சி பெறும் தொகை எவ்வளவு? மாணவர் கண்மணிகளே, இந்த கணக்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இப்போ எப்பயுமே A/B/C இந்த ஏபிசியை வந்து 3 நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/B கொடுத்துருக்காங்க, B/C கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இதிலிருந்து A/B/C என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, 1210 ரூபா அப்படியே இருக்கட்டும். முதல்ல இங்கே பாருங்கள், A/B/C எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். A/B/C ஏற்கனவே சாதாரணமாக நம்ம இந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க. A/B = 5:4, B/C = 9:10னா A/B/C நம்ம கண்டுபிடிக்க தெரியும். இப்போ பாருங்கள், 5:4 அது வந்து 9:10 9:10. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல 4 போடுவோம், இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல 9 போடுவோம். இப்போ பாருங்கள், 5 45 9 45 ஈஸ்ட்டு 4 36 ஈஸ்ட்டு 4 40. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு விகிதம் கண்டுபிடிச்ச உடனே அதை சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2ஆல் இதை சுருக்க முடியாது, இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம். இப்போ 5ஆல் வந்து இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம், இதை சுருக்க முடியாது, எதையுமே சுருக்க முடியாது. இப்போ A/B/C வந்து இதுதான் A/B/C. ரைட், ஓகே. இந்த இடத்துல மாணவர்கள் வந்து ஒரு மலப்பாயிருவீங்க, ஆகக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்? 1210 ரூபாயை இந்த 45 36 40 அப்படிங்கிற விகிதத்தில் இதை பிரிக்கணும். அப்போ இங்கே கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் இதை சுருக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டு கூடாது. இது வந்து பங்கு, 45 பங்கு, 36 பங்கு, 40 பங்கு. இது 3ஐயும் கூட்டிடணும். இங்கே கவனிங்க, இந்த கடைசியில் போட்டுறேன். 45 36 40 இதை கூட்டினீங்கன்னா 6 11 1 மிச்சம் 1, 5 3 8 8 4 12 121. பார்த்தீங்களா எப்படி? இங்கே தொகை வந்து 1210 இருக்குது, இங்கே 121, பங்கு வந்து 121. இப்போ கவனிங்க, இந்த 1210 ரூபாயை இந்த 121 பங்கால் வகுத்தீங்க அப்படின்னாக்க 121 121 10 121 10 வந்துடுது. ஒரு பங்கு வந்து 10 ரூபா. ஒரு பங்கோட மதிப்பு 10 ரூபா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ பாருங்கள், இது வந்து A/B/C சி பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சி வந்து 40. அப்போ 40 பங்கு 40 × 10 எவ்வளவு? 400 ரூபா. 400 ரூபா விட எங்கே இருக்குது? பியில் இருக்குது. பி ஆன்சர் கரெக்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. A/B கொடுப்பாங்க, B/C கொடுப்பாங்க. இதுலேருந்து A/B/C கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்து சுருக்க முடிஞ்சால் சுருக்கிட்டு அந்த பங்கை பூரா கூட்டி அந்த மொத்த பங்கால் அந்த தொகையை வகுத்து ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி எத்தனை பங்குக்கு நம்ம வேணுமோ. இப்போ வந்து சியோட பங்கு வந்து 40 பெருக்கி போட்டுடணும். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது ஏற்கனவே. அடுத்து 7வது கணக்கு. ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஏபிசியோட சம்பளங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவர்களின் சம்பளங்கள் முறையே 15%, 10%, 20% உயர்த்தப்பட்டால் புதிய சம்பள விகிதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மாணவ கண்மணிகளே, இப்போ A/B/C இருக்காங்கல்ல, அந்த ஏபிசி 3 பேரோட சம்பளங்கள் வந்து 2:3:5. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, 1000 ரூபா வச்சுக்கிட்டோம்னா 2000 ரூபா ஒருத்தருக்கு சம்பளம், அடுத்ததுக்கு 3000 ரூபா, அடுத்ததுக்கு 5000 ரூபா. அது அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த மாதிரி இதனுடைய மடங்காக இருக்கும் அந்த சம்பளம். அதனால தான் இந்த விகிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ கவனிங்க, இப்போ இந்த A/B/C இருக்காங்கல்ல, இப்போ கவனிங்க, இந்த இடத்துல எழுதுகிறேன். A/B/C இவங்களுடைய சம்பளங்கள் வந்து எப்படி இருக்குனாக்க 2:3:5 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஏயோட சம்பளத்தை 15% உயர்த்துறாங்க. ஏயோட சம்பளத்தை வந்து 15% உயர்த்துறாங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக என்ன செய்யணும். இப்போ பெர்சன்டேஜ்னால் என்ன அர்த்தம்? பெர்சன்டேஜ்னா இப்போ 15%னா 15/100. ஓகேவா? 10%னா 10/100. ஓகேவா? 20%னா 20/100. இதானே இது அர்த்தம்.
இந்த நம்பரில் கொண்டு இதை பெருக்கிற வேண்டியது. இப்போ கவனிங்க, ஏக்கு சம்பளம் போட போகிறேன். 2 இன்ட்டு 15/100. ஓகேவா? இதை முதல்ல முடிப்போம். இப்போ இங்கே இந்த மேலே 2 இருக்குது. இப்போ இதை வந்து 3×15 25×100. 25×100. இதையும் கட் பண்ணோம்னா 5×2 20. 3/10. இது வந்து என்னது? 3/10. 3/10 இது வந்து. இப்போ கவனிங்க, இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த பியோட சம்பளம் வந்து 3, பிக்கு வந்து 3. இந்த 3 என்ன செய்கிறோம்? 10ஆல் மேலே 10 போட்டு கீழே 100 போடுறோம். போட்டு என்ன செய்கிறோம்? இதை ஒரு சேருக்கு ஒரு சேர் அடிச்சிடறோம். அடித்தா இதுவும் வந்து 3/10, இதுவும் 3/10. ஓகேங்களா? 3/10. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஏ, இது வந்து பி. அடுத்து வந்து இந்த சிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 5 வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன். 5 × 20/100. 20/100ன்னு அடித்தோம்னா இதை அடித்தோம்னா என்ன வரும்? இது 1 20 20, 5 20 100. இந்த 5க்கு 5 அடிச்சிட்டோம்னா 1. இதுக்கு மதிப்பு வந்து சிக்கு மதிப்பு வந்து 1. இப்போ கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக எழுதி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ A/B/C பார்த்தீங்களா? இந்த இங்கே எழுதுறேன் பாருங்கள். A/B/C அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 3/10ன்னு இருக்குது. இதுவும் 3/10 தான். 3/10ன்னு இருக்குது. 1 இருக்குது. 1/1ன்னு வச்சுக்கலாமா? இதை இங்கே கவனிங்க, 1ங்கிறத 1/1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆச்சாச்சா? ஓகே. இப்போ இங்கே பாருங்க, கீழே எல்லாமே 10 வரணும். கீழே எல்லாமே 10 வரணும் அப்படின்னாக்கா இதை 10ஆல் இது எல்லாத்தையுமே பெருக்கிறோம். இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம்? 10ஆல் பெருக்கிறோம். இப்போ கவனிங்க, எப்படி பெருக்க போகிறோம்னாக்கா 3/10 அப்படிங்கிறத 10ஆல் பெருக்கிறோம். நல்லா கவனிங்க மாணவ கண்மணியே, குழப்பம் இல்லாமல் சொல்லித்தரேன். இப்போ கீழே வந்து 10 இங்கேயும் 10 இருந்தால் இந்த ஈஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரைட்டா? இப்போ 3/10 10ஆல் பெருக்கிறேன், கமா போட்டுக்கிறேன், ஈஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஈஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு மறுபடியும் 3/10 10ஆல் பெருக்கிறேன். அதுக்கு பிறகு ஈஸ்ட் போட்டு 1/1 10ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை மட்டும் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை இப்படியே அடிச்சிட்டோம்னா 3 வந்துருச்சா? 3 ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இதை இப்படியே அடித்தோம் அப்படின்னாக்கா 3 வந்துருச்சா? ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை 1/1 10ஆல் பெருக்கணும்னா, இதை பெருக்கணும்னா 10 வந்துருச்சா? ரைட்டு. இப்போ பாருங்கள், விடையை பாருங்கள். 3:3:10 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 3:3:10 இந்த விடை தான் சரி. மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கு வந்து நல்லா 2-3 தடவை போட்டு பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து என்னன்னா 2:3:5. இதை வந்து இந்த 2ங்கிறத எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து 15% பெருக்கணும். இது கூட 2 15%ஆல் பெருக்கணும். பெர்சன்டேஜால் பெருக்கும்போது 15/100ஆல் பெருக்கணும். இந்த சொல்லி போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது மாதிரி அதான் இப்போ 3 வந்து 10/100ஆல் பெருக்கணும். 5 வந்து 20/100ஆல் பெருக்கணும். பெருக்கி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு விட வந்து இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இப்படி வருது. 3/10 3/10 1/1 வருது. இப்படி வரக்கூடாது. கீழே இதை ஓரினப்படுத்தணும். ஒரே இனமாக கொண்டு வரணும் போது இது என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே 10ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லாத்தையுமே 10ஆல் பெருக்கும்போது 10க்கு 10 அடியாகி போகும். இங்கே 10 வந்து இங்கே 1 இருக்கிறதுனால அடி ஆகாது. அதில் 10 வந்து பெருக்கிறோம். 1 × 10 10. அப்போ 3:3:10 என்பது விடை. கவனிங்க, 8ஆம் கணக்கு. ஆல்கஹால் மற்றும் நீர் கொண்ட ஒரு கலவையின் விகிதம் 4:3. அக்கலவையில் 5 லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டால் அவ்விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அந்த கலவையில் உள்ள ஆல்கஹாலின் விகிதம் எவ்வளவு? கணக்கை செய்வோம். ரொம்ப ஈஸி. இந்த கணக்கை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்குறாங்க மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆல்கஹால் நீர், இது வந்து 4:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 4 லிட்டரு ஆல்கஹால் இருக்கும், 3 லிட்டரு நீர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அல்லது இது வந்து 20 லிட்டரு இருக்கும், இது வந்து 15 லிட்டரு இருக்கும். அது விகிதம் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக. இந்த கலவையில் இதில் வந்து 5 லிட்டரு நீர் சேர்த்தால், இங்கே கவனிங்க, 5 லிட்டர் நீரை சேர்த்தோம்னா புதிய விகிதம் வந்து 4:5 ஆகிடுது. 4:5. இப்போ கவனிங்க மாணவ கண்மணிகளே, ஆல்கஹால் அப்படியே இருக்கு பாருங்க, 4 அப்படியே இருக்குது. நீர் தான் வந்து 5 லிட்டர் சேர்த்ததுனால அதனுடைய பங்கு வந்து 5 பங்காக இருக்குது. இப்போ கவனிங்க, இந்த நீரோட இந்த வித்தியாசம் இருப்பாருங்க, இதை கழிக்கணும். 3 5 5க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2. வித்தியாசம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். இது வந்து 2 பங்கு.
இந்த 2 பங்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னாக்க 5 லிட்டரு நீரை ஊற்றுனதுனால கிடைச்சிச்சு. 2 பங்குங்கிறது 5 லிட்டரு. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு வந்து இதில் பாதி 2.5 லிட்டர். 2.5 லிட்டர். கவனிங்க, இந்த 5 வந்து இங்கே பாருங்க, 5 வந்து 2ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது 2 2 4, மிச்சம் 1 10. 10க்கு வந்து இங்கே புள்ளி வச்சுட்டு 2 10, 2.5 லிட்டரு. 5 லிட்டரில் பாதி 2.5 லிட்டரு, 2.5 லிட்டரு. இப்போ இங்கே கவனிங்க, ஒரு பங்குங்கிறது இந்த விகிதம் இருக்காங்க, இந்த மொத்த விகிதம். இந்த மொத்த விகிதத்திலேயே ஒரு பங்குங்கிறது 2.5 லிட்டரு, ஒரு பங்குங்கிறது 2 லிட்டரு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறோன்னு, இந்த நீருக்கு என்ன பங்கு வருதோ அதே பங்கு தான் ஆல்கஹாலுக்கும் இருக்கும். ஒரு பங்கு என்பது 2.5 லிட்டர். இதே தான் வந்து இந்த ஆல்கஹாலுக்கும் இந்த 4 பங்குக்கு நம்ம கணக்கு போடணும். இப்போ பாருங்க, ஆல்கஹால் வந்து புதிதான இதில் வந்து ஆல்கஹால் வந்து 4 பங்கு இருக்குது, இது 5 பங்கு இருக்குது. அப்போ 2.5 4ஆல் பெருக்கிடணும். 4ஆல் பெருக்கணும்னா அந்த புள்ளி வச்ச நம்பரை 4ஆல் பெருக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே 4ஆல் பெருக்குங்க. 4 5 20, மிச்சம் 2, நடி 2 8 2 10. இந்த ஒரு புள்ளி இங்கே வச்சுருங்க, 10 லிட்டர். அதாவது 2 லிட்டரு 2 லிட்டரு 5 லிட்டரு, 5 5 10 லிட்டரு. அப்படி தான் 4ஆல் பெருக்குனா 4 மடங்கு, இதனுடைய 4 மடங்கு வந்து 10 லிட்டர். இந்த 10 லிட்டருங்கிறது ஆன்சர் கரெக்டு. மாணவ கண்மணிகளே, ஆல்கஹால் நீர், அதாவது இந்த இடத்துல ஆல்கஹால்ங்கிறதுக்காக பால் அல்லது நீர்னு கூட கொடுக்கலாம். அதனுடைய கலவை வந்து 4:3ங்கிற விதத்தில் இருக்குது. ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுனதுனால 4:5 அப்படின்னு சொல்லி மாறிடுது. அப்போ விகிதப்படி வித்தியாசம் அந்த பாருங்க, விகிதப்படி வித்தியாசம் வந்து விகிதப்படி வித்தியாசம் 2 பங்கு. இந்த 2 பங்குங்கிறது 5 லிட்டர் தண்ணியை ஊற்றுனதுனால வந்தது. அப்போ ஒரு பங்குங்கிறது 2.5 லிட்டரு. இந்த 2.5 லிட்டரை வச்சு இங்கே உள்ள 4 பங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை 4 பெருக்கிட்டோம் அப்படின்னாக்க அது வந்து 10 லிட்டர். ஆன்சர் கரெக்டு. அடுத்து மாணவ கண்மணிகளே, 9வது கணக்கு. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2 ரூபாய் 4 பைசா ஒரு கிலோகிராம், ஒரு கிலோகிராம்னா 1 கிலோகிராம் வந்து 2 ரூபாய் 4 பைசா உள்ள ஒரு தரம் உள்ள கோதுமை ரகம் ஒன்று இருக்குது. அப்புறம் ரூபாய் 2 ரூபாய் 88 பைசா வந்து 1 கிலோகிராம் தரம் வந்து கோதுமை ஒரு ரகம் இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலக்கி 1 கிலோகிராம் வந்து 2 ரூபாய் 52 பைசாவுக்கு விற்கிறாரு அப்படின்னாக்க அந்த புதிய கலவை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த விகிதத்தில் இருக்கும் கேட்குறாங்க. ஒரு கடைக்காரர் கோதுமை ரகம் 1 கிலோ 2 ரூபாய் 4 உள்ளதையும், கோதுமை ரகம் 1 கிலோ 2 ரூபாய் 88 பைசா உள்ளதையும் ரெண்டையும் ஒன்றாக கலந்து 1 கிலோ 2 ரூபாய் 52 பைசாவுக்கு விற்கணும்னு நினச்சாருன்னா அந்த கலவையில் எப்படி கலக்கணும், கோதுமை எத்தனை பங்கு கலக்கணும், அந்த கோதுமை இந்த கோதுமை எத்தனை பங்கு கலக்கணுங்கிறத அது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு மாணவ கண்மணிகளே. இதை வந்து ஒரு ஷார்ட்கட்டு ட்ரிக்கில் சொல்லிக் கொடுக்குறேன் கவனிங்க. இப்போ ஒரு ரகம் வந்து 2 ரூபாய் 4 பைசா, இன்னொரு ரகம் வந்து 2 ரூபாய் 8 பைசா 88 பைசா. 2 ரூபாய் 4 பைசான்னு போட்டுக்கோங்க, 2 ரூபாய் 88 பைசா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனித்தனியாக எழுதிக்கோங்க. இந்த 2 ரூபாய் 52 பைசா இருப்பாருங்க, இதை இப்படி நடுவில் போடுங்க. 2 ரூபாய் 52 பைசாங்கிறது நடுவில் போடுங்க. இதையும் கழித்து இங்கே போட்டுருங்க. இந்த இடத்துல இதையும் கழித்து இங்கே போட்டுருங்க. இப்போ கழிக்கிறேங்க. 2 ரூபாய் 52 பைசாவில் இருந்து 2 ரூபாய் 4 பைசாவை கழித்தோம் அப்படின்னாக்க இது வந்து 12ல் 4 போய் 8, இங்கே வந்து 4 இருக்கும், 48, 0.48, இங்கே வந்து 0.48 பைசா வந்துரும்னு வச்சுக்கோங்க. இங்கே இதை கழிக்கிறேன் பாருங்கள். 2 ரூபாய் 88 பைசாவில் இருந்து 2 ரூபாய் 52 பைசாவை கழிச்சு அப்படின்னாக்க 8ல் 2 போக 6, 8ல் 5 போக 3, 0.36. நல்லா கவனிங்க, என்ன செஞ்சேன், இந்த 2 ரூபாய் 4 பைசாவை இந்த பக்கம் போட்டுக்கிட்டேன், 2 ரூபாய் 88 பைசாவை இந்த பக்கம் போட்டுக்கிட்டேன். இந்த ரெண்டையும் கலந்து வந்து ஒரு தொகைக்கு விற்கணும்னு நினைக்கிறார், அவர் ஆசைப்படுறாருல, 2 ரூபாய் 52 பைசா அதை நடுவில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும்னா பெரிய நம்பர் இங்கே இருக்குது, இதிலேருந்து இதை கழித்து இந்த வித்தியாசத்தை போட்டுக்கிட்டேன். இது வந்து வித்தியாசம், இதிலேருந்து இதை கழித்து இந்த வித்தியாசத்தை இங்கே போட்டுக்கிட்டேன். இப்போ கவனிங்க, அந்த 2 ரகம் இருக்காருங்க, அந்த 2 ரகத்தோட விகிதம் வந்துருச்சு. அதாவது 0.36 ஈஸ்ட்டு 0.48 அப்படின்னு வந்திருக்கு.
இது இங்கே வந்து 2 புள்ளி நம்பர் இருக்குது, இங்கே 2 புள்ளி நம்பர் இருக்குது. இதை 100ஆல் பெருக்குன்னா 36 வந்துடும், இதை 100ஆல் பெருக்குன்னா 48 வந்துடும். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்களேன், 0.36 100ஆல் பெருக்குறேன்னு வைங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும், புள்ளி போயிடும், அப்போ 36. அதே முறைப்படி இங்கேயும் 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம் இருக்கிறதுனால அப்படியே முழு என்ன எடுத்துக்கலாம், 36:48. இப்படியே சொன்னால் விட தப்பு. அதுக்கு பதிலாக இதை வந்து அடிக்கணும் 12ஆல். 3 2 36, 4 2 48. ஒருவேளை விடை வந்து 36:48ன்னு கூட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விட தப்பு. 3 2 36, 4 2 48, 3:4 அப்படிங்கிற விடை வந்து சரி. இது வந்து 2 ரகத்தை ஒன்று சேர்த்து கலந்து விற்கிறது, இந்த கலப்படம் பண்ணி விற்கிற கணக்கு இருக்காருங்க, அந்த கணக்கு இது. ஆகவே இதையும் வந்து நல்லா போட்டு பழகிக்குங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 10ஆம் கணக்கு. 3 எண்களின் விகிதம் 3:5:7, அவற்றின் சராசரி 60 எனில் அவற்றில் சிறிய எண் எது? நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே, எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 3 நம்பர் ABC அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க, 3:5:7ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவற்றின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 எண்களுடைய சராசரி வந்து 60. அப்போ 60 அப்படின்னு சொல்லி அந்த சராசரி இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து சராசரி. அந்த மொத்த டோட்டல் இருக்காருங்க, மொத்த டோட்டல் இந்த 3 எண்களும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குங்கிறது மொத்தம் கண்டுபிடிக்கணும்னா 60 3ஆல் பெருக்கிடணும். 60 3ஆல் பெருக்கணும்னா 6 18, அதனுடைய மொத்த தொகை வந்து 180. இது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், ஈஸி தான். சராசரி 3 எண்களின் சராசரி 60 எண்ணில் அவற்றினுடைய கூடுதல் எவ்வளவு அப்படின்னாக்கா 180. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை பங்கா வச்சுக்கோங்க. பங்கா வச்சிங்கன்னா இது வந்து 3 + 5 + 7, 3 5 8 7 15, 15 பங்கு. 15 பங்காக இருக்குது அது மொத்தம். அந்த 15 பங்கை இந்த 180ங்கிற டோட்டலில் இருந்து 15 பங்கை வச்சு வகுத்தோம்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு கிடச்சிடும். 1 பாஞ்சா 15, மிச்சம் 30 இருக்குது. 2 பாஞ்சா 30. ஒரு பங்கோட மதிப்பு வந்து 12. ஒரு பங்கோட மதிப்பு 12. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல 12ன்னு வந்தவொடனே இங்கே ஒரு 12 விட இருக்குது, போட்டக்கூடாது. இப்போ இதில் சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. சிறிய எண் வந்து 3:5:7 அப்படிங்கிறதுல இதுதான் சிறிய எண். அப்போ சிறிய எண்ணுக்குடைய மதிப்பு வந்து 3 × 12, 3 2 36. டி விடை சரி. இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 180 டோட்டல் இது வருதான்னு பார்க்க போகிறோம். சிறிய எண் வந்து 36. இந்த நடு எண் இருக்குது பார்த்தீங்களா, நடு எண் வந்து 5 12 60, 5 12 60. இந்த கடைசி எண் இருக்குது பார்த்தீங்களா 7, 7 12 84. இதை 3ஐயும் கூட்டி பாருங்களேன், 4 10 சேர் மிச்சம் 1, 9 15 3 18, 180 வந்துருச்சுங்களா? பார்த்தீங்களா, கிராஸ் செக். அதாவது வந்து இதில் என்ன அப்படின்னாக்கா விகிதம் கொடுத்துருப்பாங்க. விகிதம் கொடுத்தாலே பங்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பங்கு அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கோங்க. இது 3 பங்கு 5 பங்கு 7 பங்கு, மொத்த பங்கு வந்து 12. மொத்த கூடுதல் வந்து இதை 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். 180. 180ங்கிறது மொத்த கூடுதல். அதை வந்து 15 பங்கால் வகுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு பங்கோட மதிப்பு வந்து 12. இந்த 12 வச்சு பெருக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சிறிய எண்ணுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சிறிய எண் எது? 3. இந்த 3 அப்படிங்கிறத 3 2 36 பெருக்கி போட்டோம்னா விடை. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு நம்ம விகித சமம் தொடர்பான ஒரு 10 கணக்குகளை ரொம்ப அருமையாக ஈஸியாக எளிதாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த 10 கணக்கும் அடிக்கடி போட்டு பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா விகித சமத்தில் நீங்கள் வந்து எல்லா கணக்கும் போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பழைய நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு 3 வீடியோ கிடக்கு. இப்போ ஒரு 3 வீடியோ, இந்த 6 வீடியோவும் பார்த்துருங்க மாணவ கண்மணிகளே. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் வந்து ரொம்ப நாட்கள் குறைந்துக்கிட்டே போகுது. 2 மாத காலம்தான் இருக்குது. அதனால் அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அறிவிக்கப்பட்ட வேக்கன்சி அளவை விட ஒரு 10 மடங்கு வந்து ரொம்ப எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட போட்டு நீங்கள் முந்தி செல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் வந்து சரியான ஆன்சர் எழுத நீங்கள் முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு பின்னாடி நீங்கள் போயிடுவீங்கிறத நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அசால்ட்டாக வந்து இருக்காதீங்க மாணவ கண்மணிகளே.
ரொம்ப கடின உழைப்பு போட்டு இந்த தடவை வேலைக்கு போயிடணும். இன்னும் ஒரு 2 மாத காலம்தான் வந்து கடினமாக நீங்கள் படிங்க. இதில் வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் வேலையில் போய் அரசு அலுவலகங்களில் உட்காரணும் அப்படின்னாக்கா கணக்கில் 25க்கு 24 கணக்கு நீங்கள் போடணுங்கிறது மிக 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 கட்டாயம். அதனால் நீங்கள் கணக்கு பகுதியில் நம்ம அருண் அகாடமியில் 135க்கும் மேற்பட்ட கணக்கு வீடியோ கிடக்கு. எல்லாவற்றையும் நோட்டு வாங்கி உட்காந்து நல்லா போட்டு பழகுங்க மாணவ கண்மணிகளே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல கமெண்ட்டு போடுங்க, லைக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய நல்லாசிகளை வழங்கிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.